ஹாய் எவ்ரிவன். என்னடா இந்த பொண்ணு ஜனவரி மாதம் ஒரு வீடியோ போட்டுச்சு, அதுக்கப்புறம் ஆளையே காணோம் அப்படின்னு என்னை யாராவது தேடி இருந்தீங்க அப்படின்னா நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ நேரம் சரியாக கிடைக்கலங்கிறது தான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு புக்கு படித்த உடனே இதில் இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் சமயம் இருக்காது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலைன்னு பார்க்க போயிட்டு அப்படி போயிருச்சு. 6 மாதம் ஆனால் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. நான் படித்த புக்ஸ் பற்றி பார்க்கலாம். 6 மாதம் இந்த வருஷம் கொஞ்சம் நிறையவே நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் புக்ஸ் நான் என்னென்ன வாசித்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இன்னுமே கூட நான் ஒரு புக்கை பற்றி யோசிக்கிறேன். ஜனவரி மாதம் படித்தது. இன்னுமே நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அது வந்து பூக்குழி. ஸோ சச் அ பிரில்லியன்ட் புக். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெருமாள் முருகன் சாரோட புக் படிக்கிறேன். யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பாப்புலரான புக் நிறைய இருக்குது. சரி ஃபஸ்ட்டு இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் அன்றைக்கி இந்த புக்கு வாங்கும்போது சாரை பார்த்தேன். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் அப்புறம் அவரோட பெரிய ஷார்ட் ஸ்டோரிஸ் புக்கு ஒன்று கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அதை எடுத்துட்டேன். ஸோ அதை இன்னும் படிக்கணும். ஸோ இந்த புக்கை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது யூஸ்வலாகவே கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், ஏன் இப்போ லவ் மேரேஜாக இருக்கலாம், அதாவது எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது, இன்லாஸ் வீட்டுக்கு போகும்போது இன்னுமே நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இல்லை அந்த ஒரு தேர்ட் ஸ்பேஸில் நாம் போய் அங்கே மிங்கிள் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து சரோஜாவும் குமரேசனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா குமரேசன் வந்து சரோஜாவை அவங்க ஊருக்கு கிராமத்துக்கு கூட்டு போகிறாரு. அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த ஊர்க்காரங்க எப்படி இருந்தாங்க, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, எப்படி நடத்துனாங்க. நம்ம சரோஜாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த புக் இருக்கும். ஸோ அவங்க கூடயே ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிற பயம் நமக்கும் இருந்துச்சு, அவங்களுக்கு இருக்க தயக்கம் நமக்கும் இருந்துச்சு. ஜாதி பேஸ் பண்ண கதை அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. இதில் நீங்கள் எங்கேயுமே எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஊரோட ஸ்லாங்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா ஸ்லாங்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி அவர் நிறைய டயலாக்ஸில் பேஸ் பண்ணி நீங்கள் இது இந்த ஊர்லேயா அந்த ஊர்லேயா அந்த மாதிரியெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க லைக் அது வச்சு அது இல்லை பிரச்சனை. மெயின் இஷ்யூ வந்து அந்த காஸ்ட் பேஸ்டு வயலண்ட் கிரைம்ஸ் அதுதான் பிரச்சனை. ஸோ அது வந்து இந்த புக்கில் ரொம்பவே சூப்பராக அவர் எழுதியிருக்காரு. அண்ட் இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இந்த வருஷத்துல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தமிழ் புக்னா அது இதுதான். அண்ட் ரேண்டமாக திடீர்னு எனக்கு இந்த புக்கு ஞாபகம் வந்து யோசிச்சுட்டு இருந்துச்சு எப்படி இருந்திருக்கும். ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த சேம் கிரைம்ஸ் சந்திச்சிருக்காங்க இல்லையா. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கொடூரமான விஷயம் அதெல்லாம் அப்படின்னு ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு புக் இது. ஸோ இது என்னோட ஃபேவரட். அண்ட் காட்டு பேச்சுகளை காதலித்தவன் மாரி செல்வராஜ் சாரோட புக்கு. ஸோ நமக்கு அவர் சினிமா எப்படி எடுப்பாருங்கிறது தெரியும். ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எழுதியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளிம்ஸாக இந்த புக்கு நான் நினைக்கிறேன். ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் செம்ம சூப்பர்பாக இருக்குது. அண்டு அவர் எப்படி இப்படி கொண்டு வர்றாருன்னு தெரியல. இப்போ நம்ம நினைக்கிறது அந்த எக்ஸ்பிரஷன் இல்லையா, கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வாட்டி ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா, அட்லீஸ்ட் நான் நோட் பண்ணது என்னதுன்னா, தமிழ் புக்கில் இந்த மேல இருக்க இந்த அட்டைப்படத்தோட டிசைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய புக்ஸ் வந்து அட்டைப்படத்தை பார்த்தே ஹை அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ புக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. புக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சாரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இதில் நிறையா கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் இன்னும் புக் எழுதியிருக்காரு. அவரோட பயோகிராஃபி மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வாசிச்சு பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் புக் வந்து மீரா சாது பை கேஆர் மீரா. கேஆர் மீரா வந்து மலையாளத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆத்தர். அது அவங்களோட ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி இது, ரொம்ப சின்னது. அண்ட் தமிழில் வந்து செந்தில்குமார் அவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சில புக் வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் லாங்குவேஜை தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இன்னும் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஆத்தென்டிக்காக இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும்ல. அது மாதிரி புக் இது.
இது பேபி டிரான்ஸ்லேஷனை விட டிரான்ஸ்லேட் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. நான் அது எதுவும் சொல்லல. ஆனா, இன்னுமே அந்த ரா எமோஷன்ஸ் இன்னும் ரொம்ப அந்த டெப்த் வந்து இன்னும் ஒருவேளை எனக்கு மலையாளம் தெரிஞ்சிருந்தா புரிஞ்சிருக்குமோ! அப்படின்னு நெனச்ச ஒரு புக் வந்து இந்த புக்கு. நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஸோ கூத்தொன்றேன் பை லக்ஷ்மி ஹர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். 2025ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது வென்ற நூல் அப்படின்னு இருக்கு இதுல. ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டோரி ஆன் த ராக்ஸ் அப்படின்னு. அந்த ஒரு ஸ்டோரி மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைட்டிங். நம்மளுக்கு டக்குன்னு எடுத்த உடனே நம்மளுக்கு இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அவரோட ரைட்டிங் ஸ்டைல். ஒருவேளை இன்னும் நெறையா தமிழ் புக்ஸ் நான் இன்னும் நெறையா படிக்க, இன்னும் நெறையா புக்ஸ் லிட்ரரி இதெல்லாம் படிக்க மேபி ஒரு நாள் இந்த புக் எனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். பட் ரைட் நவ் எனக்கு வந்து இந்த புக் என்னோட ஸ்டைல் ஆஃப் ரீடிங்க்கு இது ஒத்து வரல. ஐ திங்க் அவர் வந்து படம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஹி இஸ் வொர்க்கிங் ஆன் சம்திங். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து அவரு பாலாக்கு நன்றி அப்படின்னு போட்டிருந்தாரு. டைரக்டர் பாலாக்கு. ஸோ ஐ ஹோப் ஹி மேக்ஸ் அ மூவி சூன். ஸோ யா. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் புக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் புக் த வெஜிடேரியன். த வெஜிடேரியன் பை ஹேங். ரொம்பவே வேடான ஒரு புக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக்கு. இதுல எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு லேடி வந்து அவங்க நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஓகேவா? அங்கதான் யூ ஆஸ் அ வுமன் யூ கான்ட் ஹேவ் அ ப்ரெஃபரன்ஸ். ஓகேவா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தட். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஷீ ரெஃப்யூசிங் டு ஈட் மீட். மத்த எல்லாமே இருக்கு இதுல. ஸோ ரொம்பவே ஒரு மாரி ஒரு ப்ரெமிஸ் இது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. அண்ட் அடுத்த புக் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் புக். இந்த வருஷம் நான் படிச்சதுலயே தி பெஸ்ட் புக்னா அது இதுதான். இது வந்து ஓகே. ஸோ இன்டர்நெட்ல யாரோ சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "யூ டோன்ட் ஃபைண்ட் சாலி ரோனி புக்ஸ். சாலி ரோனி புக்ஸ் வில் ஃபைண்ட் யூ" அப்படின்னு. ஸோ தட் இஸ் வெரி ட்ரூ. ஏதோ ஒரு இந்த புக்கு பப்ளிஷ் ஆகி ரொம்ப வருஷம் இருக்கும். பட் ஐ காட் டு ரீட் இட் திஸ் இயர். ரொம்ப வருஷம்னா இருக்கா, ரொம்ப பழைய புக் இல்ல. ஸோ யா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி டீப். புக் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு புக்கு. அண்ட் இதுல வந்து கார்னல் அண்ட் மரியன் அப்படிங்கிற 2 பேரை பத்தின கதை. அவங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ்க்கு அப்புறமா வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். 2 பேருமே வந்து சேம் ஒரு ஸ்மால் டவுன்ல இருப்பாங்க. அயர்லாண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன்ல இருப்பாங்க. ஸோ கார்னல் வந்து மரியன் வந்து கொஞ்சம் ஒரு ரிச் இதில் இருக்கிறவங்களோட பொண்ணு. அண்ட் கார்னல் வந்து கார்னலோட அம்மா வந்து அந்த மரியன் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்களோட பையன். ஸோ இது ஒரு டைனமிக். ஆனால் ஸ்கூலில் வந்து கார்னல் வந்து ஹீ இஸ் அ வெரி பாப்புலர் கை. ஆனால் மரியன் வந்து அவங்க மேலே கொஞ்சம் எல்லாம் என்ன இந்த பொண்ணு தனியாகவே இருக்கா, ஷீ இஸ் வெரி வியர்ட் அந்த மாதிரியான ஒரு இது போயிட்டே இருக்கும். ஆனா வென் தே ஸ்பீக், வென் கார்னலும் மரியானும் வந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல பேசுறாங்க, பழக ஆரம்பிக்கும்போது இட் பிகம்ஸ் அந்த டைனாமிக்ஸ் வந்து வேற மாரி மாறுது. ஆனா அது எப்படி மாறுது? அந்த கேரக்டர் வந்து ஸ்கூல்ல இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் வரைக்கும்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது ஆஸ் தே க்ரோ அப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா ஐ மீன் எழுதியிருக்காங்க. ப்ளீஸ் படிங்க. எஸ்பெஷலி நீங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்ல இல்ல. நீங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா படிங்க. அண்ட் இது எல்லாம் புக் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு கடைசியில இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா? என்ன கதை இது? படிச்சாங்களா ஐ மீன் சேர்ந்தாங்களா இல்லையா? எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்ப இந்த புக் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் இட்ஸ் 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 அ வெரி டிஃப்ரெண்ட் புக். ஸோ ப்ளீஸ் படிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற புக் 18 Inches Apart பை சோனியா பஹல். ஸோ அதாவது
ரேண்டமா நானு வந்து அமேசான்ல பார்க்கும்போது, இது யாரும் சஜெஸ்ட் பண்ணல. ஸோ ரேண்டமா புக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இது இருந்துச்சு. இது வந்து பின்னாடி இருக்கிற அந்த ப்ளர்ப் பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில என்ன போட்டிருக்கு பாருங்க. "On an ordinary afternoon in Calcutta, Leela, a photographer, steps out of a cafe and sees a man with the air of royalty and the look of ruin. A dirt-streaked face, broken slippers, but eyes that hold centuries. Before she can raise her camera, he's gone. Across the world, in London, Neil stumbles upon a gifted young street performer playing the harmonica. Once dismissed as a drifting hare, Neil is still carrying the weight of a love he could not hold on to. But something in the boy's music stirs him and sparks the beginning of a dream. As Leela hunts for a face that won't let her go and Neil chases the impossible, their stories begin to move in rhythm. ஓகே, இதான் ஸ்டோரி. ஸோ இது ஒரு மாரி ஃபன்னான ஒரு பிளாட் இல்லையே? ஸோ நான் இது ப்ளர் பார்த்தோனே ஐ ஆர்டர்ட் இட் அண்ட் வந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐ பாட். எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு படம் பார்த்த மாரி ஒரு ஃபீலிங். இதில வந்து அண்ட் தேர் சோ மச் ஹியூமர் இதில இருக்கு. நெறைய காமெடி இருக்கு. அண்டு டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் வெரி ரீடபிள். இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈஸி ரீடபிள்னா, இதில நெறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நான் அண்டர்லைன் பண்ணி டிக்ஷனரி பார்த்து பார்த்து ஓ! இது அர்த்தமா, இது அர்த்தமா. சோ மெனி நியூ வேர்ட்ஸ். நாம நார்மல் பீப்பிள்லாம் படிச்சும்போது கூட அந்த அளவுக்கு நான் வேர்ட்ஸ்லாம் எடுக்கல. பட் இது படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி நெறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புதுசு புதுசா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா படிக்க காம்ப்ளிகேட்டடா இல்ல. இல்ல ஸ்டோரி காம்ப்ளிகேட்டடா இல்ல. ஸோ அதனால ஐ ரியலி என்ஜாய்ட். நடுவுல கொஞ்சம் இடத்துல வந்து பிட் ஆஃப் அ டிராக். அ மத்தபடி வந்து ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ். நான் வந்து ஐ திங்க் ஒரு 2 டேஸ்லயே முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். சீக்கிரத்தில முடிச்சுட்டேன் இந்த கதை. ஸோ ஐ ரியலி லைக்ட் இட். இஃப் யூ வாண்ட் டூ கிவ் அ ட்ரை யூ ஷுட். அ கொஞ்சம் வந்து ஒரு கரண் ஜோஹர் படத்தோட ஒரு டச் இருக்கும். ஐ மீன் அந்த ஸ்டோரீஸ்ல சொல்றேன். ஒரு எக்ஸ்ட்ராவேகன்ட் ஒரு வெட்டிங் அப்புறம் ஒரு பிட் ஆஃப் அ டிராக். அப்புறம் வந்து கடைசியில எப்படி சேர்றாங்க அந்த இதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இந்த படம் இந்த புக்க இவங்க படமா எடுக்கலாம் சீரியஸா. நல்லா தான் இருக்கும். ஆன் ஸ்க்ரீன்ல, பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ், ஐ ரியலி லைக் திஸ் புக். யூ ஷுட் கிவ் இட் அ ட்ரை. ஓகே. இது ஒரு ஷார்ட் புக். காச்சார் கோச்சார். எப்படி சொல்றாங்க அதுன்னு தெரியல. காச்சார் கோச்சர் அப்படி சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ். இது வந்து ரொம்ப சூப்பர்வான புக். இட்ஸ் வெரி ஷார்ட். ஓகே. ரொம்ப சின்ன புக்கு. அண்ட் அந்த ஸ்டோரி பார்த்தா ரொம்ப அது இந்த அளவுக்கு வந்து ரிலேட்டபிளா ஒரு புக்கு நான் பார்த்ததே இல்ல. இது வந்து நம்ம பக்கத்துலலாம் பார்த்துருப்போம். நெய்பர்ஸ் யாராவது கண்டிப்பா இந்த மாரி இருந்திருப்பாங்க. லைக் சடனா ஒரு ஸ்டேட்டஸ் உயரும்போது "வென் ஐ பிகம் ரிச் யூ வில் நோ" அப்படின்லாம் நெறைய பேர் ரீல் போடுறாங்க தெரியுமா? அந்த மாரி சடனா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு உயரும்போது, சோஷியல் ஸ்டேட்டஸ் உயரும்போது, அவங்க எவ்வளோ நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆனா இது நீங்க படிங்க. இது ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஒரு புக்கு. யூ ஷுட் டெஃபினெட்லி ரீட் இட். நீங்க அத படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை. இது ரொம்ப சின்ன புக்கு. அண்ட் இதுவும் வந்து ரொம்ப ஈஸியா படிக்கக்கூடிய புக் தான். ஒண்ணும் பெரிய காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஸோ எஸ், ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை. என்னோட ஃபேவரைட் தாய்வான் ட்ராவலாக். ஸோ இந்த புக்கு ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஒண்ணு இது இந்த வருஷத்தோட புக்கர் பிரைஸ் வின்னர் இந்த புக்கு. கரெக்ட்டா? 2வது நாங்க வந்து ஒரு 6 டூ 7 மந்த்ஸ் வந்து தாய்வான்ல ஸ்டே பண்ணியிருந்தேன் தாய்பேயில. ஸோ ஐ வாண்டட் டூ நோ இது வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்க்கு கீழ தாய்வான் ரொம்ப நாள் இருந்துச்சு. அவங்களோட கண்ட்ரோல்ல. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்றத பத்தின ஸ்டோரி இது. அண்ட் அது மூலமா ஒரு பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறதும் இதுல இருக்கும். ஸோ என்னன்னா, அயோமா அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க ஜப்பான்ல. அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய நாவலிஸ்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக் வந்து சினிமாவா மாத்த அடாப்டேஷன் ஆகுது. ஸோ சினிமா அந்த மூவி வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் ஆகுது. பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து அவங்களோட
ப்ராபகேண்டா மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி அவங்கள வந்து தாய்வானுக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க. பட் ஷி ரெஃப்யூசஸ் இட். இல்ல அந்த அது ப்ராபகேண்டாக்காகலாம் நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தாய்வான் கவர்மெண்ட்டே வந்து நீங்க இங்க வந்து லெக்சர் குடுக்கணும். ஸ்கூல்ஸ் கேர்ல்ஸ் ஸ்கூல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனலா நீங்க வந்து லெக்சர் கெஸ்ட் லெக்சரா வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, ஷி இஸ் அக்ரி அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க. அக்ரி பண்ணிட்டு அங்க போறாங்க. ஸோ தாய்வானுக்கு ட்ராவல் பண்ணி போறாங்களா, போனா அங்க வந்து ஒரு லேடிய வந்து இவங்களுக்கு இன்டர்பிரேட் பண்றதுக்கு வேற சைனிங். ஸோ புக் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபுல் ஆஃப் ஃபுட் சூப்பர் சூப்பர் ஃபுட்டா நெறைய சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களோட இன்டர்பிரிட்டர் வந்து ரொம்ப சமைச்சு தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த ஃபுட் பத்தின இதுவும் இந்த அயோமா அவங்களுக்கும், சீச்சான் அவங்களுக்கும் அவங்க வந்து சீச்சான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாண்டிங் அத பத்தியும், அப்புறம் தாய்வான்ல இருக்கிற நெறைய பிளேஸஸ் பத்தின தான் இருக்கும் ஃபுல் கதையும். அண்ட் சென்ல இந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்கு? அம் தாய்வான் பீப்பிள் எப்படிலாம் சஃபர் பண்றாங்க? மெயினா இருக்க மானுமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து மாத்துனாங்க ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்க்கு அப்புறம். அந்த மாரிலாம் நெறையா இருக்கும். இவங்கள்துலே கிளாஸ் சிஸ்டம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அந்த ஜாப்பனீஸ் ஆத்தருக்கு. யா ஸோ அந்த மாதிரி நெறையா. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு புக் என்னதுன்னா, அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் பை டெய்லர் ஜென்கின்ஸ் ரைட். மொத்தம் வந்து இந்த புக் பேஜஸ் வந்து 332 ஓகேவா? 332வ சீரியஸா 3 நாள்ல நான் முடிச்சுட்டேன். ஐ கம்ப்ளீட்டட் இன் 3 டேஸ். எங்கேஜிங்கான ஒரு புக்கு. ஸோ கதை என்னன்னா 1980ல வந்து ஒரு பேட்ச் ஆஃப் பீப்பிள் நாசா வந்து விமன் ரெக்ரூட் பண்றாங்க டு கோ இன்டு ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸா ஓகேவா? அதில் ஒரு பேட்ச் ஆஃப் பீப்புள் வந்து ரெடி ஆகுறாங்க, ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்தையும் பற்றின கதை தான் இது. 1980ல ஜோவான் குட்வின் அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் டு கோ டு ஸ்பேஸ். நாசா வந்து என்ன பண்ணாங்களா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விமனை ரெக்ரூட் பண்ணுறாங்க டு கோ இன் டு ஸ்பேஸ் ஆஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு அவங்க நாசா ரெக்ரூட் பண்ணியிருக்கும் போதே இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்திருக்க, ஐ மீன் அப்ளிகேஷன் போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் அதில் த்ரூ ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வேற விமன் ஆளுங்க போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பேட்ச் ரெக்ரூட் பண்ணும்போது இவங்க வந்து ரெக்ரூட் ஆயிருவாங்க. ஸோ இவங்க கூட இன்னொரு 4, 5 பேர் இருப்பாங்க. ஸோ பேட்ச் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அண்ட் ஜோவானுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும், கோவர்க்கர்ஸோட இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்கும், அப்புறம் அங்கே அவங்களுக்கு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அது எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி போகும். ஸ்பேஸ் மூவி பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மூவி ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கதவு வந்து உடஞ்சிரும். கதவு ஏதோ போட்டு உடஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும். அண்ட் சம்மன் வில் டை அந்த மாதிரியே ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாதிரியே தான் இதுலயும். ஃபர்ஸ்ட் சீன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் த புக் ஓப்பன்ஸ். ஸோ நல்லா இருந்துச்சு. எண்டில் வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு இது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது எண்டிங் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் நீங்களும் கண்டிப்பா படிங்க. இது படிச்சு முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஐ சாவ் த நியூஸ் தட் இட் இஸ் பீயிங் அடாப்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் மூவிக்காக. ஸோ கண்டிப்பா மூவி எடுத்தாங்கனாலும் இது சூப்பரா இருக்கும். ரொம்ப 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 நல்ல புக். ஸோ யூ ஷுட் ட்ரை. ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நீங்க என்னென்ன புக்ஸ் படிச்சீங்க அப்படிங்கிறது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க் யூ. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த வருஷம் நான் கொஞ்சம் நிறைய புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தமிழ் புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் பெரிய பெரிய புக்லாம் இருக்குது படிக்கணும். ஸோ யா, என் டிபிஆரில் என்னென்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.